என்ன ரொம்ப நேரமா ஆளை காணோம்? எங்கேயாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானோ? எல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். இப்போ அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு தானே நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இங்கே பாரு, சாரி தான் வேலை பார்க்குறது. வீடியோக்கு மட்டும்தாங்க. சும்மா அவன் காலையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் போல. எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? இவன் எழும்ப மாட்டான் போல. வாங்க போனோம். சரி லைட்டு போடுற. ஏன் லைட்டு போடுற? விடிஞ்சிருச்சு, வேலை பார்க்க வேண்டாமா? இந்த வேலை தூங்கிட்டு இருக்காங்களே, சரி எழுப்ப கூடாது, லைட்டு போடக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? நீ எல்லா வேலையும் செஞ்சு பார்த்தா தெரியும். நாளை காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பாக்குறேன். நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் பேச்சுலர் ரூம்ல எல்லாம் இருந்திருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பசங்க தூங்கும் போதெல்லாம் எழுப்ப மாட்டோம். நாங்களும் எழுந்திரிச்சு துண்டு வச்சுறதுல இருந்து பாத்ரூம் கிளீன் பண்றதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க பொம்பளைக்கு மட்டும் அப்படியே அதிசயமா பண்ற மாதிரி வந்து எழுப்பி விடுறது, இவ்வளவு நேரம் தூங்குறீங்களான்னு கேட்கறது எல்லாம் கேட்பீங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நீ எல்லா வேலையும் பார்த்து பாரு. நான் பண்ற வேலை எல்லாம் அப்ப தெரியும் யாரு இவ்வளோ வேலை பாக்குறா அப்படின்னு. பாப்போம். இன்னைக்கு பெட்டு வேணா பாக்குறியா? பாக்கலாமே. பாரு, நான் இன்னைக்கு எந்திரிச்சதுல இருந்து நீங்க பண்ற எல்லா வேலையும் பண்றேன். பண்ண நாளையில இருந்து நாங்கதான் வேலை பாக்குறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? காலையில எழும்புறது மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி ஜாலியா. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் பால் போகட்டும். ஒரு சமயம் கட்டு பக்கலாம், அதுக்கு தான் வரணும்னு சொல்லு. டீத்துல எங்க சரி இருக்கு? அந்த சில்வர் பாக்ஸ்ல இருக்கு. அந்த சில்வர் முன்னாடி ஒன்று இருக்கு. இதா? டீத்தூள் எவ்வளவு போட? ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு பால் ஊற்றிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டீத்தூள் போடுங்க. இப்போ 3 கரண்டி போடலாமா? 3 கரண்டி எல்லாம் போடக்கூடாது, 1 ஸ்பூன் போடுங்க. சீனியே போடல, டீத்தூளை போடுங்க சார். ஏன் சார் அப்படி பண்றீங்க? மதிய சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம்? காலை சாப்பாடு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? காலை சாப்பாடு தோசை ஊற்றிக்கலாம். தோசை, ஓகே. அப்போ கேஸ் முடிய பாரு. இப்பதான் எடுக்க. ஐயோ, எடுத்துட்டேன். எத்தனை? 1 ஸ்பூனா? கிட்டவா? இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடுங்க. இருக்கட்டும். பள்ளியே கிச்சு கிச்சுன்னு எனக்கெல்லாம் என்ன வேலை, பசங்களுக்கெல்லாம் என்ன வேலை பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் அசால்ட்டாக வேலை பார்ப்போம். நாங்களாம் பேச்சுலர் ரூமில் இருந்ததில்லை. கொதிக்க விடுங்க சார். கொதிக்கட்டும். ஜீனி அடுத்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை போடுவீங்களா நீங்க? ஆமா. எத்தனை கட்டி? ஒரு 4 கட்டி போடுங்க. 4? 4 போட்டா அவ்வளோதான். ஒன்றுல பாதி போடுங்க. அதுக்கு அப்போ இது போட்டா அது நிறையா தான் இருக்கும். கொஞ்சம் அதில் உடச்சி போடுங்க. இப்போ இதை போட்டா மூடி வச்சதுல எப்படி எறும்பு போடுறது? எப்படி உடச்சி போடுறது?
இதில் வச்சிருக்கணுமா? அது உள்ள வச்சிருக்கேன், தாளில் வச்சு அது அப்புறம் வச்சிடணும். பால் எடுக்க வேணுமா? இல்லை ஆனால் எவ்வளோ பெரிய சட்னி போட்டா அப்படி எனக்கு நைட்டு வேற ஊருக்கு வரணும் தெரியுமா? ம். வேற என்ன ஒரு நான் பட்டமா போட்டிருக்கோம். இப்போ அம்மாவுக்கா தெரியும் அதை டீ குடிக்க வேணாம். எனக்கு இது வந்து இப்போ குக்கிங் டைம். மணி எத்தனை? மணி 9. 9 மணிக்கு குக்கிங். வேறு வேறு என்ன வச்சிருக்கு? வேணும் என்ன போடணுமா? என்ன சமைக்கிறீங்க ஃபஸ்ட்டு? மீன் குழம்பு வைக்கிறோம். இன்னைக்கு மீன் குழம்பு நல்லா வதக்குங்க, பொன்னிறமாக வதங்கல. பொன்னிறமா? பொன்னிறம்னா அது என்ன வேணும்? பொன்னிறம்னா பொண்ணு கலரில் வரணும். பொண்ணா இது கருவுது. கருவட்டும். நீங்கள் எப்படி சமைக்கிறீங்கன்னு டேஸ்ட் பண்ணி நான் தெரியும். அற்புதமாக சமைக்கிறாங்க. வெரி குட். எப்படி ஆ புரியல. சோடு சோறு கடிக்கிறியா? சோறு வடிச்சிங்க வேணாண்ணா வடிங்க. ஒரு பேர் அப்படின்னா வடிக்க வா. ஆன் பண்ணி கொடுத்தேன். இல்லை, ரெட் கலரில் தான் இருந்துச்சு. ரெட் கலர் தான் இருந்துச்சு, ஆனால் ஆன் பண்ணாமல் இருந்துச்சு. சோறு வடிச்சிங்க. அடனடிக்குது அடனடிக்குது. அதான் ஓடுங்க. அப்படியே கவுத்துட்டேன். வாங்க வாங்க. டேய் டானி. யார் யார்? லியானா அம்மா. லியானா அவங்க யாரு? இது தெரிஞ்சா அப்புறம் எதுக்கு யாருன்னு கேட்குறேன். பார்த்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? அது 2 பக்கம் துணியை சொல்லி விட்டுட்டு அவ்வளோதான். கொஞ்சம் அங்கிட்டு போனதுனால இங்கே கொஞ்சம் கருவிட்டு. கருவினா நல்லா தானே இருக்கும். தேங்காய் சட்னி மாரி இருக்குது. நான் அரைக்கும் போது வெள்ளையாக தான் இருந்துச்சு. எப்போ அப்படி இருந்துச்சு. இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னா என்னென்னத்தை கொடுத்தீங்க? வெங்காயம், தக்காளி, தேங்காய். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் நான் அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துடுவேன். இது மாதிரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சாப்பிடும்போது எதுவும் பல்லில் படாது. ஆமாம், நீங்கள் தக்காளி வெங்காயம் தனித்தனியாக எடுத்து போடுறது கஷ்டம். அரைச்சி போட்டுருங்க. இப்போ வேறு என்ன போடணும்னா இது கொஞ்சம் வேக மசாலா போடணும். 2 minutes later.